ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மது கொஞ்சம் லேடிஸ் சேர்ந்து விற்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அபிஷேக் தான் திட்டம் போட்டு இப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா மது வேறு ரொம்ப மயக்கமான நிலைமையில் இருந்துகிட்ருக்காங்க. உடனே என்ன நடக்குதுன்னா, அதில் ஒரு லேடி கொஞ்சம் பணத்தை வாங்கி கொஞ்சம் பேருக்கு மதுவை வித்துடுறாங்க. அவங்களும் நேராக பேண்டில் நம்ம மதுவை கொண்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம கௌதமை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ், ப்ரெஸ்ல இருந்து மீடியாக்காரங்க எல்லாருமே கிளம்புறாங்க நேராக கௌதம் வீட்டுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சரியா நம்ம மதுவை வேறு நாட்டுக்கு கொண்டு போகலான்னு எடுக்கும்போது நம்ம கௌதம் மூலமாக ரெஸ்கியூ டீம் கிளம்புறங்கிறாங்க. அங்கே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு 10 பேர்கிட்ட நம்ம மதுவை அந்த அடியாட்கள்கிட்ட இருந்து அந்த தப்பான லேடிஸ்கிட்டே இருந்து காப்பாற்றிடுறாங்க. ஸோ எல்லாரையுமே அடினா அடித்து அந்த இடத்துல துவம்சம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மதுவை மீட்டெடுத்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரொம்ப நன்றி சார் அப்படின்னதோ, இது எல்லாமே உங்கள் ஹஸ்பண்டால தான் நடந்துச்சுமா. உங்கள் ஹஸ்பண்ட் சரியான நேரத்தில் மட்டும் எங்களுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலைன்னா இன்னைக்கு உங்களை காப்பாற்றிருக்கவே முடியாது அப்படின்னதும் மது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் ரெஸ்கியூ டீம் அந்த லேடிஸ் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதே டைம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சந்தோஷ் ஜீவா கிட்ட சொன்னதும் இவங்களும் செம்மையா அதிர்ச்சி ஆகிறாங்க. ஸோ 3 பேருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆதாரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு நமக்கு காமிக்கவே இல்லை. உடனே அதை ரெடி பண்ணி வச்சுட்டு நேராக நம்ம மதுமிதாவும் சந்தோஷம் ஜீவாவும் கௌதம் வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா அபிஷேக் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அம்மா எக்காரணத்தை கொண்டு அந்த மதுமிதா வீடு திரும்பவே மாட்டா. ஏன்னா இந்நேரம் அவ கதை முடிச்சிருக்கும். அதே மாதிரி இந்நேரம் அந்த கௌதமை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸும் வரப்போறாங்க அப்படின்னதும் சவுந்தலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்க பார்த்தோம்னா பிரஸ்ல இருந்து நிறைய பேர் வராங்க. அதே மாதிரி போலீஸ் பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் வராங்க. இதை பார்த்து இவங்க எல்லாருமே செம்மையா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படின்னு பார்த்து நேராக கௌதம் இங்கே நாங்கள் இன்றைக்கி அவங்கள கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படின்னதும் பாட்டி மட்டும்தான் பயப்படுறாங்க. ஐயோ மது வேற காணுமே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்து செம்ம மாசா மது சந்தோஷ் ஜீவா 3 பேருமே மாசன்ட்ரி கொடுக்குறாங்க. உடனே அந்த இடத்துல நம்ம மதுமிடா என்ன சார் எதுக்காக இப்போ வந்திருக்கீங்க, என்ன மேடம் தெரியாமல் பேசுகிறீங்க, இங்கே பாருங்கள் நாங்கள் இன்னைக்கு கௌதமை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஆமாம் கௌதம் எங்க அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் என் கௌதம் தப்பு பண்ணலன்னு நான் ஆதாரம் வச்சிருக்கேன். அந்த ஆதாரம் இப்போ உங்க எல்லாரோட போன்லயும் வரும். அதுக்கப்புறமா நீங்க கௌதமா அரெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு முடிவெடுங்க அப்படின்னதோ, அப்படி என்ன ஆதாரத்தை இவ காமிக்க போறா அப்படின்னு சொல்லி அபிஷேக்ல இருந்து அவங்க டீம் சம அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா மீடியாக்காரங்க போலீஸ் எல்லாரும் அவங்க போன் எடுத்து அந்த வீடியோ பார்த்துட்டு செம அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பக்கம் அது என்ன வீடியோ ஏதுன்னு நமக்கு காமிக்கவே இல்லை. ஸோ கண்டிப்பா அது அபிஷேக்கு எகைன்ஸ்டா தான் இருக்கும். இங்க பார்த்தோம்னா நம்ம போலீஸ் பிரஸ் எல்லாருமே இப்படி ஒரு குடும்பமா அப்படின்னு சொல்லி அபிஷேக் இங்கால ஒட்டுமொத்த பேரையுமே கைது பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம சந்தோஷ் என்ட்ரி கொடுப்பாங்க. சந்தோஷ் பார்த்து அபிஷேக் செம அதிர்ச்சி ஆகுவாங்க. ஸோ நம்ம அபிஷேக் பண்ண ஒரு தப்பான விஷயத்தை தான் ஆதாரத்தோட நம்ம மதுமிதா நிரூபிக்க போறாங்க. அதே மாதிரி நம்ம அபிஷேக் அரெஸ்ட் ஆகி போறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு நம்ம கௌதம் அந்த இடத்துல அபிஷேக் அடினா அடிச்சு வெளுத்து எடுத்தா செம்ம மாசாவே இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த அளவுக்கு நம்ம கௌதம காப்பாத்தி போராடினது எல்லாமே நம்ம மதுமிதாவை தான் சாரும். ஸோ இனிமேல் 2 பேருக்கு இடையிலான லவ் இன்னும் அதிகரிக்கும். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்.